ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன காரைக்காடு. இது பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஹெவி ஆம்பியர். நல்லா ஹெவியான ஆம்பிளிங் வருது. இதில் என்ன ப்ராப்ளம்னா சர்வீஸ்க்காக வந்தது. இதில் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு இது பூஸ் மாற்றியாச்சு. இது பழசு. இதில் இருந்தால் பழைய போர்டு, பகாரிய போர்டு தான், கம்பெனி போர்டு தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செட்டு ரெடி பண்ணும்போதே வந்து ஒரு 3-4 போர்டு கிட்ட கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சான். இந்த ரெகுலேட்டர் போட்டு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டுக்கும் இதுதான் வெறும் ரெகுலேட்டர் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலேட்டர் ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க, பட் ஆனால் அப்படி இன்னும் செட் ஆகலை. ஓவர் வோல்டேஜ் வந்திருக்கு, போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, ரெகுலேட்டரும் கம்ப்ளைண்ட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பக் கன்வெர்ட்டர் போட்டு இதுக்கு தேவையான வோல்டேஜ் மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி போட்டுருக்கோம். கன்வெர்ட்டர் போட்டு தேவையான வோல்டேஜ் மட்டும் எடுத்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லாக டிரான்சிஸ்டர். சப்புக்கு 4 டிரான்சிஸ்டர் போட்டுருக்காங்க, மீதி எல்லாம் 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஹெவியாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் கெப்பாசிட்டர் வந்து 2 கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்காங்க. பத்தாது. இது ஆம்பியரும் வந்து 10 ஆம்பியர் தான் போட்டுருக்காங்க. அதுவும் பத்தாது. இது பவர் பார்த்தா ஓடும், நல்லாயிருக்கும். ஃபுல் எஃபெக்ட் எடுக்க முடியாது இதுக்கான பவருக்கான பார்த்தா. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஃபேன் ஓடலை, பார்த்தா தெரியும். ஃபேன் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோல்லாம் செக் பண்ணோம். இப்போதைக்கு இது மட்டும் போட்டு ஆன் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் போட்டு கன்வெர்ட்டர் போட்டு ஆன் பண்ணியிருக்கோம். இதை போட்டு இதை மட்டும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் செக் பண்ணணும், பாட்டு ஓடு தான் செக் பண்ணணும். அடுத்தது இந்த ஃபேன் மாற்றணும். மாற்றிட்டு வேறு எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா என்ன எதுவும் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மற்றபடி வேறு எதுவும் கஸ்டமர் சொல்ல. இந்த சுவிட்சு செக் பண்ணணும், கண்ட்ரோல் செக் பண்ணணும், அப்புறம் ஃபேன் இது மட்டும் செக் பண்ணணும். பாட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடணும்.